நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டியர் லாட்டரியில் டபுள்ஸ் வர்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது? குறைஞ்சபட்சம் ஒரு 6 ஷோக்குள்ளே வந்துடும். மினிமம் 3 ஷோவில் வந்துடும். அதிகபட்சம் 6 ஷோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். 6 ஷோக்குள்ளே, அதாவது 2 நாட்கள் வர்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி அதை ஃபாலோ பண்ணுறது? டபுள்ஸ், ஓகேங்களா? புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் படிச்சுட்டு வந்துருங்க வாங்க. இதை கொஞ்சம் எல்லோரும் படிச்சிருங்க. இங்கே வந்து சூதாட்டத்தை எதுவும் ஊக்குவிக்கப்படலை. இங்கே வழங்கப்படும் கணிப்புகள் அனைத்துமே கேரளா மற்றும் நாகாலாந்து மாநிலத்திற்கு மட்டும் பொருந்தும். இது முழுக்க முழுக்க பொழுதுபோக்கு சம்பந்தமாக மட்டுமே. சூதாட்டம் மற்றும் லாட்டரி விற்பனை எதுவும் இங்கு நடைபெறவில்லை. ஓகேங்களா? இது எல்லோரும் நல்லா படிச்சுங்க. சரி, ஓகே. அதாவது டியர் லாட்டரியில் டபுள்ஸ் வர்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படி கண்டுபிடிச்சி அது எத்தனை ஷோ ஃபாலோ பண்ணுறது, எத்தனை ஷோக்குள்ளே வருது, இதுதான் கான்செப்ட்டு. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் சொல்கிறேன். குரூப், பெய்டு குரூப்புக்கு லிங்க்கு கிடையாது. ஏன்னா ஃப்ரீ குரூப்பில் வந்து அங்கேருந்து தான் நீங்கள் பெய்டுக்கு வர மாதிரி இருக்கும். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் முதல் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க. நான் ஒவ்வொருத்தருக்காக செப்பரேட்டாக சென்ட் பண்ண முடியாது. நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ப்ரீ குரூப்போட லிங்க்கை ஆட் பண்ணுறேன். விருப்பம் இருக்குங்க அங்கே வந்து ஜாயின் பண்ணி அங்கே இருக்கிறவங்க கெஸ்ஸிங் கொடுப்பாங்க, அதை யூஸ் பண்ணுங்கள். இதை தவிர்த்து என்னோடய கெஸ்ஸிங், என்னோடய ஃபாலோ எல்லாமே பெய்டு குரூப்பில் தான் வரும். விருப்பம் இருந்தால் அங்கேருந்து நீங்கள் பெய்டு குரூப்புக்கு வரலாம். சரிங்களா? இது இப்படி தான் நீங்கள் இங்கேருந்து அங்கே பெய்டு குரூப் வர முடியும். ஓகேங்களா? அதனால் டைரெக்டாக பெய்டு குரூப் வர்றதுக்கு எந்த ஒரு லிங்க் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட் மந்த்துக்கான ஸ்டார்டிங் இப்போது அடுத்த 2 நாளில் ஸ்டார்ட் ஆகிடும். விருப்பம் நாளிலேருந்து கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வரவங்க அடுத்த மாதம் ஜனவரி 31 வரலும், இப்போது நாளையிலேருந்து வரீங்கன்னா, இப்போ இன்றைக்கிலேருந்து வரீங்க, நாளிலேருந்து வரீங்கன்னா கூட ஜனவரி 31 வரலும் குரூப்பில் பயணிக்கலாம். மந்த்லி பேமெண்ட் வந்து 500 கட்டுற மாதிரி இருக்கும். ஒன் டைம் மட்டும்தான். அதுக்கப்புறம் மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பங்கள், நீங்கள் விருப்பம் இருந்தால் கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா வேணான்னு கூட விலகிக்கலாம். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம இந்த மெத்தட் பார்ப்போம். இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? டியருடைய 5D சேட் எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அந்த சேட் குரூப்பில் போய்ட்டு அந்த சேட் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம சேட்டை எடுத்துட்டோம். இந்த சேட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டியரில் இந்த 5 நம்பரில் முதல் நம்பர் 5D சேட்டில் ரிசல்ட் வருது இல்லையா? அதில் முதல் நம்பர் எப்போல்லாம் 0 வருதோ, ஓகேங்களா? கான்செப்ட் இதான், நல்லா புரிஞ்சுங்க. எப்போல்லாம் 0 வருதோ அதுலேருந்து அடுத்த 6 ஷோக்குள்ளே டபுள்ஸ் வரணும். இதுதான் விஷயம், நோட் பண்ணி வச்சுங்க. டியரில் அந்த 5Dயில் முதல் நம்பர் 0 எப்போல்லாம் வருதோ அது வந்தவுடனே அடுத்த ஷோலேருந்து நீங்கள் டபுள்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்கள் கெஸ்ஸிங்கில் வர டபுள்ஸை யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா 0 to 9 வச்சுங்க. அப்படி வச்சாலும் பில் உங்களுக்கு கம்மி தான், ப்ராஃபிட் தான், நஷ்டம் வராது. சரிங்களா? இப்போ வந்திருக்கான்னு நம்ம பார்ப்போம் வாங்க. இப்போ இந்த சார்ட்டில் பாருங்கள், 3ஆம் முதல் நம்பர் பாருங்கள் 0 அடிச்சிருக்கானா, அதுக்கு ஒரு டபுள்ஸ் வரணும். அடுத்து பாருங்கள் 8 மணி ஷோவில் 88 டபுள்ஸ் வந்துடுச்சு. புரியுதுங்களா? இப்போ அடுத்து 0 9ஆம் 6 மணி ஷோவில் 0 வந்திருக்கா, அதுக்கு அடுத்த ஷோ டபுள்ஸ் வந்துடுச்சு. ஓகேங்களா? அதற்கு அடுத்து 16ஆம் 6 மணி ஷோவில் 0 வந்திருக்கு, அதுக்கு ஒரு டபுள்ஸு. அடுத்த நாள் பாருங்கள், அடுத்த நாள் ஒரு டபுள்ஸ் வந்துருச்சா? இதுக்கு அடுத்த 0 எங்கே வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அடுத்த 0 24ஆம் 6 மணி ஷோவில் 0 வந்திருக்கு, அதுக்கு ஒரு டபுள்ஸு. அடுத்த ஷோ வந்துடுச்சு பாருங்கள், வந்துடுச்சா? இப்போ அடுத்த 0 எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள். அடுத்த 0 29ஆம் 1 மணி ஷோவில் ஒரு 0 வந்திருக்கு, அதுக்கு ஒரு டபுள்ஸ். அடுத்த 5ஆவது ஷோவில் டபுள்ஸ் வந்திருக்கு பாருங்கள். 5ஆவது ஒரு ஷோவில் டபுள்ஸ். அதே 5ஆவது ஷோவில் உள் நம்பர் ரிப்பீட் 0. இங்கே பாருங்கள், இப்போ அதுக்கு ஒரு டபுள்ஸ் வரணும்ல நமக்கு, அது அடுத்த மாதம் வந்திருக்கும். இங்கே பாருங்கள், 2ஆம்
சாரி 1ஆந்தேதி 6 மணி ஷோவில் ஒரு டபுள்ஸ். புரியுதுங்களா? கான்செப்ட் நல்லா புரிஞ்சுங்க. இப்போ அடுத்து 0 பாருங்கள். 8 மணி ஷோவில் ஒரு 0. அதுக்கு அடுத்த நாள் ஒரு டபுள்ஸு. அதுக்கு அடுத்த 0 வந்து அப்படியே செக் பண்ணிட்டே வாங்க. இங்கே பாருங்கள் 16ஆந்தேதி 8 மணி ஷோவில் ஒரு 0. அதுக்கு அடுத்த நாள் 1 மணி ஷோவில் ஒரு டபுள்ஸ். அடுத்த 0 எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள். 21ஆந்தேதி 6 மணி ஷோவில் ஒரு 0. அதுக்கு ஒரு டபுள்ஸ் நமக்கு வரணும். அடுத்த நாள் 6 மணி ஷோவில் ஒரு டபுள்ஸ். அடுத்த 0 எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள். 26ஆந்தேதி 8 மணி ஷோவில் ஒரு 0. அதுக்கு அடுத்த நாள் 6 மணி ஷோவில் ஒரு டபுள்ஸ். 28ஆந்தேதி 1 மணி ஷோவில் ஒரு 0 முதல் நம்பர். அதுக்கு நைட்டு 8 மணி ஷோவில் ஒரு டபுள்ஸ். அதற்கு அடுத்த 0 அதுக்கு முன்னாடி ஒரு 0 வந்திருக்கு பாருங்கள். 27ஆந்தேதி ஒரு 0 வந்திருக்கு. அதுக்கும் ஒரு டபுள்ஸு வந்துடுச்சு நமக்கு. ஓகேங்களா? இப்போ அடுத்த மாதம், இப்போ அக்டோபர் மாதம் எப்போ முதல் நம்பர் 0 வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அக்டோபர் மாதம் வந்து முதல் நம்பர் 0 வந்து 7ஆந்தேதி வந்திருக்கு. அதுக்கு ஒரு டபுள்ஸ் வரணும். இந்த டைம் கொஞ்சம் தள்ளி தான் போயிருக்கும். எப்போ வந்திருக்குன்னு பார்ப்போம் வாங்க. கிட்டத்தட்ட 12ஆந்தேதி 1 மணி ஷோவில். இந்த டைம் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி கரெக்டாக வந்துட்டு இருந்தது. இந்த டைம் மட்டும் 1 2 3 4 நாள் கழிச்சு 5ஆவது நாள் 15 ஷோவில் வந்திருக்கு. ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ அதுக்கு முன்னாடி ஏதாவது 0 வந்திருக்கான்னு பார்த்துக்கலாம் வாங்க. இங்கே ஒரு 0, அதுக்கு ஒரு டபுள்ஸ் வரணும். அதான் லேட் பண்ணி அடிச்சனால அந்த ஒரு டபுள்ஸ் தான். ஓகேங்களா? இப்போ அடுத்து இங்கே ஒரு 0க்கு அடுத்த ஷோ ட்ரிபிள்ஸ். நல்லா புரிஞ்சுங்க. 0 அடித்து ஒரு 15 ஷோ பெண்டிங் வச்சு என்ன பண்ணுறான், டபுள்ஸ் அடித்து உடனே ட்ரிபிள்ஸ் அடிச்சிட்டான். அவன் பெண்டிங் வச்சு எல்லாம் சேர்த்து இங்கே அடிச்சிட்டான். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ அடுத்த 0 வந்து இங்கே, அதுக்கு ஒரு டபுள்ஸு. அடுத்த நாளே பாருங்கள் 2 ஷோ டபுள்ஸு. இங்கே ஒரு 0, அதுக்கு வந்து அடுத்த 5ஆவது ஷோவில் ஒரு டபுள்ஸ். ஓகேங்களா? புரியுதுங்களா? இங்கே ஒரு 0, அதுக்கு வந்து 2 ஷோ டபுள்ஸ். அதுக்கு அடுத்து இங்கே ஒரு 0, அதுக்கு வந்து அடுத்த நாள் டபுள்ஸ், 2 ஷோ டபுள்ஸ். இங்கே ஒரு 0, அதுக்கு வந்து நமக்கு ஒரு டபுள்ஸ் வரணும். கரெக்டாக 3ஆந்தேதி டபுள் 5 அடிச்சிருப்போம். ஓகேங்களா? இங்கே 2ஆந்தேதி ஒரு டபுள்ஸ் 0க்கு இங்கே ஒரு டபுள்ஸ். ஓகேங்களா? இப்போ அடுத்த 0 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 0, அதுக்கு ஒரு டபுள்ஸ் பாருங்கள் இங்கே. ஓகேவா? இப்போ அடுத்த 0 எங்கேன்னு பாருங்கள். அடுத்த 0 வந்து இது வந்திருக்கு. இந்த 0க்கு அடுத்த 6 ஷோக்குள்ளே ஒரு டபுள்ஸ் வரணும். இங்கே நமக்கு ட்ரிபிள்ஸே வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போது அடுத்த டபுள்ஸு, அடுத்த 0. அடுத்த 0 எங்கே வந்திருக்குன்னு பார்த்துட்டே வாங்க. இங்கே வந்திருக்கு 28ஆந்தேதி. அதுக்கு நமக்கு ஒரு 6 ஷோவில் டபுள்ஸ் வரணும். அன்றைக்கி அந்த மாதம் முடிஞ்சுது. அடுத்த மாதம் பார்க்கலாம் வாங்க.
இங்கே 1ஆந்தேதியே ஒரு ட்ரிபிள்ஸ் அடிச்சிருப்போம். புரியுதுங்களா? இப்போ ஒரு 0, இந்த 0க்கு அடுத்த ஷோ ஒரு டபுள்ஸ், இந்த 0க்கு அடுத்த ஷோ அடுத்த நாள் ஒரு டபுள்ஸ், 2 டபுள்ஸு, இந்த 0க்கு இங்கே ஒரு டபுள்ஸ். ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்த 0, அடுத்த 0 இதோ 17ஆந்தேதி ஒரு 0, அதுக்கு அடுத்த நாள் ஒரு டபுள்ஸ், இங்கே ஒரு 0, அதுக்கு ஒரு டபுள்ஸ். அடுத்த நாள் 5 ஷோக்குள்ளே ஒரு டபுள்ஸ் வந்துகிட்டே இருக்கு பாருங்கள். 2 டபுள்ஸே வந்துடுச்சு. இங்கே ஒரு 0, அதுக்கு ஒரு டபுள்ஸ். ஓகேங்களா? அதுக்கு டபுள்ஸ் தான் இன்றைக்கி வந்த டபுள்ஸ். இங்கே அடித்த 0க்கு இங்கே அடித்த 0க்கும் சேர்த்து இன்றைக்கி நமக்கு ட்ரிபிள்ஸாக வந்திருக்கும் 23ஆந்தேதி நைட் 8 மணி ஷோவில். புரியுதுங்களா? கான்செப்ட் புரிஞ்சிச்சுங்களா? அதாவது டியரில் நம்பர் 5Dயில் நம்பர் எப்போல்லாம் 0 வருதோ அடுத்த 6 ஷோக்குள்ளே டபுள்ஸ் வரும். இதுதான் கான்செப்ட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். எல்லோரும் யூஸ் பண்ணி பணம் பண்ணுங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக கொடுக்குற மெத்தடை ஏதாவது ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் பணம் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். குரூப்புக்கு வர விருப்பவங்க லிங்க் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பயன்பெறுங்க.